டைரக்டர் கே. சங்கர் அவர்கள் அப்படத்திற்கான சுச்சுவேஷனை சொல்லிவிட்டார். அந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் பல படங்களுக்கு இசையமைத்த போது 2 மணி வரை கூட ரெக்கார்டிங் நடக்கும். மீண்டும் காலையில் ஆரம்பிக்கப்படும். இவர்களுக்காக கம்போசிங் செய்ய நேரம் ஒதுக்க முடியாமலும் போயிற்று. அடுத்த நாள் பட பூஜை போட்டாயிற்று. பாட்டு தயாராகவில்லை என்று டைரக்டர் அவர்களுக்கும் பதட்டம். நீங்கள் பதற வேண்டாம், இரவு வீட்டிற்கு வாருங்கள், அங்கேயே கம்போசிங் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினேன். இப்படம்தான் தாய் மூகாம்பிகா. 1982 வெளியான படம். ஆதிசங்கரர் மூகாம்பிகை பிரதிஷ்டை செய்கிறார். அவரின் தியானத்தில் சர்வ சக்திகளும் ஐக்கியமாக அவருக்கு காட்சியளிப்பதை போன்ற காட்சி என்று சொல்லிவிட்டதால் நானும் தயாராகிவிட்டேன். இரவு அனைவரும் வீடு வந்தாயிற்று. நான் குளித்து முடித்து பூஜை அறையை கடந்தபோது ஆதிசங்கரின் படம் என் கண்களில் பட்டது. நான் அங்கு நின்று, குருவே, நீங்க என் பாட்டில் வரீங்க என்று சொல்லி வந்துவிட்டேன். என் பக்தி அவ்வளவுதான் என்கிறார் இளையராஜா அவர்கள். ரெக்கார்டிங் தியேட்டர்ல வாலி சார், டைரக்டர் தபாலா கண்ணையன் அண்ணன் அவர்களும் வந்தாயிற்று. கம்போசிங் துவங்கினேன். முழுவதும் முடித்த பிறகு டைரக்டருக்கு பிடித்து போகவே வாலி சார் பாடலை எழுத துவங்கி பல்லவி எழுதியவுடன் காப்பி சாப்பிட அனைவரும் கலைந்து சென்றனர். வெளியே வந்த நான் சற்று யோசித்தேன். ஆதிசங்கரர் என்பவர் எல்லாவற்றையும் துறந்தவர்தானே. அந்த துறவரம் இந்த பாடலில் தெரியுதா? டிட்டாச்மெண்ட் தெரிகிறதா? டியூன் சரியாக இருக்கிறதா என்று இசைஞானியான தன்னுள் கேள்வி கேட்டுக்கொண்டார். இப்பாடல் ஆதிசங்கரர் பாடுவது போல் இல்லையே, சங்கீத வித்வான் பாடுவது போல் அல்லவா இருக்கிறது. திருப்தி இல்லையே என்று எனக்கு தோன்றியது. உள்ளே சென்ற நான், ஓகே செய்துவிட்டீங்க, இருந்தாலும் நான் வேறொன்று செய்து தருகிறேன் என்று சொல்லிய போது பாடகர் ஜேசுதாஸ் அவர்களை பாட வைக்கலாம் என்று பேச்சுக்கள் போய்கொண்டிருந்தன. மறுபடி துவக்கிய போது தரரா தரரா என்று பாடலின் மெட்டை பாடி காட்டிய போது வாலிசார் அவர்கள் ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜெகத்தாரணி நீ பரிபூரணி நீ என்று முழு பாடலையும் எழுதி முடித்து விட்டார். ஒரு ட்ரையலுக்காக நானே முழு பாடலையும் பாடி முடித்துவிட்டு பார்க்கிறேன். அனைவரின் கண்களும் கலங்கி போய் இருந்தன. பாடல் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு சார். மகிழ்ச்சியில் அனைவரும் ஆர்ப்பரித்தார்கள். ஜேசுதாஸ் அவர்கள் பாடினால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய போது அவர் அன்று ஊரில் இல்லை. பாடலை அடுத்த நாள் ரெக்கார்டிங் செய்ய வேண்டும். என்ன செய்வது என்று புரியாமல் அப்போது டைரக்டரிடம் நான் பாடுகிறேன் என்று ரெக்கார்டிங் செய்தும் விட்டோம். ஜேசுதாஸ் வந்தவுடன் அவர்களை பாட வைத்து மிக்ஸ் செய்து விடலாம் என்றும் நானே பாடினேன். அப்போது வேறு வழி இல்லாமல் ஃபோன் வந்தது. சில தவிர்க்க முடியாத காரணம் வர முடியவில்லை என்று ஜேசுதாஸ் அவர்கள் வருந்தினாராம். சரி, பரவாயில்லை, அடுத்த நாள் ரெக்கார்டிங் என்று சொல்லிவிட்டார் இசைஞானி அவர்களும். ஜேசுதாஸ் அவர்கள் ஸ்டூடியோவுக்கு வந்தபோது முன்தினம் நான் பாடிய பாடலை கொடுத்து, நீங்கள் பாட வேண்டிய பாடல், இதை ஒரு முறை நீங்கள் கேட்டுவிட்டு பிறகு பாடுங்கள் என்று கூறிவிட்டார். அவர்களும் பாடலை கேட்டவுடன் கலங்கி போய் நின்றார். இசைஞானியிடம் சென்ற ஜேசுதாஸ் அவர்கள் இந்த பாடலை என்னால் பாட முடியாது என்று கூறிவிட்டார். இதை கேட்ட இசைஞானி அவர்களும் அதிர்ச்சியடைந்து ஏன் என்று கேட்டார். இப்பாடலை நிச்சயமாக என்னால் இந்த அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக ஒன்றி போய் பாட முடியுமா என்று எனக்கு தெரியாது. இந்த ஜனனி பாடல் மக்கள் மனதில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் அது உங்கள் குரலால் மட்டுமே முடியும் என்று ஜேசுதாஸ் அவர்கள் கராராக சொல்லி, உங்களை விட சிறப்பா என்னால் பாட முடியாது என்று மறுத்துவிட்டார். இளையராஜா அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் ஜேசுதாஸ் அவர்கள் கேட்காமல் என்னால் இயலாது என்று கூறி கிளம்பிவிட்டார். இசைஞானி அவர்கள் அப்பாடலை அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாகவும் அந்த பாடலோடு ஒன்றி போயும் தான் அப்பாடலை பாடியிருப்பார் என்பதுதான் உண்மை. ஆதிசங்கரரும் தாய் மூகாம்பிகையும் இளையராஜாவின் மனதிலும் நாவிலும் அன்றைய தினம் ஐக்கியமானார்கள் என்பதுதான் உண்மை. இளையராஜா அவர்களின் சொந்த குரலில் இப்பாடலை கேட்க வேண்டும் என்று தாய் மூகாம்பிகையும் ஆதிசங்கரரும் விரும்பியிருக்கலாம். இப்படிதான் இளையராஜா அவர்களின் ஒவ்வொரு பாடலின் உருவாக்கத்திற்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் இருக்கும். வாய்ப்பும் நேரமும் இருந்தால் நீங்களும் ஜனனி பாடலை கேட்டு பாருங்கள், மெல்டாகி விடுவீர்கள். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நல்ல நல்ல தகவல்கள் மட்டுமே உங்களை தேடி நாடி வரும்.
கண்மணி தகவல்கள் சேனலுக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை தேடி நாடி வரும். நன்றி, வணக்கம்.